நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 87. அனலும் குருதியும். இரவும் பகலும் படைகள் விரைவழியாத சீர்நடையுடன் சென்று கொண்டிருந்தன. வழியில் 3 முறை சிற்றோய்வுக்கும் கால் மாற்றுதலுக்கும் மட்டும் பொழுதளிக்கப்பட்டது. புறவிகளுக்கு கடுமையான மது அளிக்கப்பட்டு அவை தலை தளர்ந்து விழி சரித்த போது கால்களை கட்டி வீழ்த்தி தசைகளை மர உரியால் அழுத்தி உருவினர் ஏவலர். அவை அரை துயிலில் எச்சில் குழாய்கள் வழியே முனகி கொண்டிருந்தன. ஒரு நாழிகை பொழுது அவை ஓய்வெடுத்ததும் வெள்ளம் கரைக்கப்பட்ட நீரை மூங்கில் குழாய்கள் வழியாக அவற்றின் வாய்க்குள் செலுத்தி குடிக்கச் செய்தனர். இனிப்பால் ஊக்கம் கொண்ட புறவிகள் எழுந்து கால் உதறி கொண்டதும் மீண்டும் பயணம் தொடங்கியது. வழியின் சிற்றோய்வுக்குள் முக்தன் ஒரு கனவுக்குள் சென்று மீண்டான். விழித்து கொண்ட போது உள்ளம் உவகையால் நிறைந்திருந்தது. அவன் கரவு காட்டுக்குள் இருந்தான். அங்கே அவனுடைய இல்லம் அமைந்திருந்தது. தோளில் வேட்டை மானுடன் அவன் முற்றத்திற்கு வந்தபோது உள்ளிருந்து 4 குழந்தைகள் ஓடி வந்து அவனை சுற்றி கொண்டு கூச்சலிட்டன. அவற்றை அதட்டியபடி கூடையுடன் அவள் வெளியே வந்தாள். அக்குடிலுக்குள் இருந்து ஒரு புறவி எட்டி பார்த்தது. அது எழுப்பிய ஒலியில் அவன் விழித்து கொண்டான். அவள் அருகே அவன் புறவி தலை தாழ்த்தி நாக்கை நீட்டியது. புன்னகையுடன் அவன் படையில் சென்றான். இரவெல்லாம் விண்மீன்களை நோக்கி கொண்டிருந்தான். அத்தனை அணுக்கமாக அவன் அவற்றை நோக்கியதே இல்லை. அவை உதிரப்போகும் முனையில் நின்று தத்தளிப்பதாக தோன்றியது. அத்தனை விண்மீன்களையும் அவன் முன்னரே அறிந்திருந்தான். ஒவ்வொன்றையும் தொட்டு அடையாளப்படுத்த முடியும் என்று தோன்றியது. விடிவெள்ளியை அத்தனை விழிகளுடன் முழு படையும் ஓருடல் என கண்டது. ஒரே குரலில் முழங்கியது. விண்மீன்களை நோக்கி கொண்டே வந்தமையால் அவனால் படைகள் செல்லும் திசையை நன்றாகவே கணிக்க முடிந்தது. தொடர்ந்து கணித்து கொண்டே இருந்தமையால் ஒரு தருணத்தில் மீன் கணக்கு மறந்து அவன் எண்ணத்தாலேயே அப்பயண திசையை அறியலானான். அஸ்தினபுரியின் படைகள் வந்து கொண்டிருந்த திசை நோக்கி தாங்கள் செல்லவில்லை என்பதை அறிந்ததும் அவனுக்கு வியப்பு ஏற்பட்டது. ஆனால் வழி தவறி செல்லவில்லை என்று உறுதியாகவே உணர்ந்தான். அது என்ன கணக்கு என்று எண்ணி நோக்கி பின் அதை ஒழிந்தான். நெடுந்தொலைவு சுற்றிய பின் மலை ஏறத் தொடங்கிய போதுதான் படை சூழ்கையின் வரைவு அவனுக்குள் அமைந்தது. அவன் எண்ணியது போலவே முதல் புலரிக்கு முன்னால் அவர்கள் ஒரு மலை விளிம்பில் நின்றிருந்தனர். நெடுந்தொலைவிலேயே பந்தங்களை அணைத்து விடவும் வாளுரைகளுக்கும் உடலுக்கும் நடுவே நீர்ப்பையை அமைத்து ஒலியெழாது செய்யவும் ஆணை வந்திருந்தது. இருளுக்குள் காற்று ஒழுகுவது போல விராடப்படை சென்றது. மலைக்கு கீழே குற்றோய்வு அளிக்கப்பட்டது. சீரான சரிவில் ஒரே விசையில் புறவிகள் ஏறி சென்று நின்றன. குரலில் இருந்து குரலுக்கென சென்ற ஆணை அவர்களின் படையை அரை பிறை வடிவில் விரித்தமைத்தது. கீழே 2 மலைகளுக்கு நடுவே இருந்த பள்ளத்தாக்கில் அஸ்தினபுரியின் படை எரி அணைந்து கனல்களாக எஞ்சிய காடு போல பந்தங்களின் ஒளியுடன் தெரிந்தது. சில பந்தங்கள் நீரில் என அலைபாய்ந்தபடி அங்கும் இங்கும் அசைந்தன. ஒரு புறவியின் உரத்த கனைப்பொலி மெல்லிய ஓசையாக கேட்டது. சற்று பெரிய படைதான் அது என நன்றாக தெரிந்தது. ஆனால் எந்த படை சூழ்கையும் இல்லாமல் வழிந்து பறந்தது போல அது கிடந்தது. அவன் அருகே நின்ற காவலன் மலையுருண்டு இறங்குவது போல அவர்கள் மேல் பாய வேண்டியதுதான் என்றான். முக்தன் ஆம் என்றான். முதற் புலரியில் முரசு கொட்டும் என நினைக்கிறேன். இதைவிட சிறந்த படை சூழ்கை அமைவதற்கில்லை என்றான் அவன். இளவரசர் உத்தரர் நாம் எண்ணுவது போன்றவர் அல்ல. இந்நிலத்தை எவ்வளவு அறிந்திருந்தால் இத்தனை பிழையில்லாது இங்கு வந்து சேர்ந்திருக்க முடியும். முக்தன் புன்னகை செய்தான். துயில் கொள்ளலாம் என சொல் பரவல் ஆணை வந்தது. புறவிகள் மேல் இருந்து இறங்கி அருகே அமர்ந்து முழங்கால் மேல் தலை வைத்து விராடப்படையினர் அரை துயில் கொண்டனர். புறவிகளும் தலைகளை நன்றாக தாழ்த்தி கடிவாளவாய் திறந்து துயின்றன. மூச்சொலிகள் தன்னை சூழ ஒலித்ததை கேட்டு அமர்ந்திருந்த முக்தன் மீண்டும் கரவு காட்டுக்குள் சென்றான். சிற்றாரொன்றில் நீராடி கொண்டிருந்தாள் சுபாஷினி. அருகே கரையில் அமர்ந்த அவன் கூடைக்காக மூங்கில் பிளந்து கொண்டிருந்தான். அப்பால் குழந்தைகளின் குரல்கள். அவனுக்கு 4 அகவை முதிர்ந்திருந்தது. அவள் இளமகளாகவே இருந்தாள். கொம்புலி எழுந்ததும் அவன் திடுக்கிட்டு வாயை துடைத்தபடி எழுந்தான்.
இரண்டாவது கொம்பொலியில் கச்சைகளை முறுக்கிக் கொண்டார்கள். மூன்றாவது கொம்பொலியில் புறவிகள் மேல் ஏறினார்கள். அடுத்த கொம்பொலியில் வில்லவர் படை மட்டும் முன்னால் சென்றது. கீழே பந்தங்கள் பெருகிவிட்டிருந்தன. படையின் கலை ஓசை மிக அருகிலென கேட்டது. அவர்கள் விராடப்படையினரை உணர்ந்து விட்டிருந்தனர். படை சூழ்கை அமைக்கப்படுகிறது என்பது நன்றாக தெரிந்தது. சற்று நேரத்திலேயே அவர்களால் தேர்ந்த படைகளைப் போல சீராக நிலையமுகு கொள்ள முடியவில்லை என்று தெரிந்தது. மீண்டும் மீண்டும் ஏதேனும் ஒரு பகுதி கலைந்து கொண்டே இருந்தது. முக்தன் தன் வலப்பக்கம் கீழ்வான் செம்மை கொள்வதைக் கண்டான். அருகே இருந்த கரிய பாறைகள் முழுப்பு கொண்டு எழுந்து வந்து விழி நிறைத்தன. வறண்ட செம்மண் நிலத்திலிருந்த உருளைக்கற்களின் வளைவுகள் தொலங்கின. கிளை சோர்ந்து நின்ற குட்டை மரங்களின் இலை விளிம்புகள் வான் புலத்தில் கூர்கொண்டன. நோக்க நோக்க காற்று ஒளி பெற்று கொண்டே இருந்தது. இதுதான் பொழுது. நேராகச் சென்று தாக்க வேண்டியதுதான். அங்கே படை சூழ்கையே அமையவில்லை. மந்தை போல கலைகிறார்கள் என்றான் அவன் அருகே நின்றிருந்த முதிய வீரன். முக்தன் பெருமூச்சு விட்டான். படையினர் அனைவரும் அந்த எண்ணத்தையே கொண்டிருப்பார்கள் என்று தோன்றியது. படை ஒன்றென்றே உளம் கொண்டிருக்கும். ஏன் பொறுத்திருக்கிறோம்? அஞ்சுகிறோமா? முக்தன் அவனை நோக்கி திரும்பவில்லை. ஏன் பொறுமை? கடலொளி எழுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் கதிர்களே எழும். மச்சர் படைகள் மெல்ல மெல்ல ஒழுங்கமைந்தன. நண்டு சூழ்கையின் இரு கைகளாக விரைவு புறவிகளில் வில்லவர்கள். நடுவே தரையில் அமர்ந்த வேலவர். பின்னால் நிலைவில்லவர். திறனுள்ளவர்கள். இத்தனை விரைவில் சூழ்கை அமையும் என்றே எண்ணவில்லை. நாம் பொழுதை வீணடித்து விட்டோம் என்றான் முதிய வீரன். ஒளி முகில்களை கிழித்தபடி வந்து சரிந்தது. இடைவரை உயரத்தில் காய்ந்து நின்றிருந்த இஞ்சி புல்வெளி பொன்னிறமாக சுடர் கொண்டது. புல் தாள்கள் எரிதழல்களாக நெளிந்தாடின. எதை நோக்குகிறோம் என்று எவரோ எங்கோ கூவினர். கணம் கணமென பொழுது சென்று கொண்டிருந்தது. கீழே அவர்களும் காத்து நின்றிருந்தனர். இரு பெருவிலங்குகள் பிடரி மயிர் சிலிர்த்தன. மூச்செறிந்தன. நோக்கு பின்னி நிலைத்திருந்தன. படைகளுக்கு பின்னால் காற்றின் ஓலத்தை முக்தன் கேட்டான். அக்கணமே என்ன நிகழவிருக்கிறதென்று புரிந்து கொண்டான். அவர்களின் ஆடைகளை துடிதுடித்து பறக்கச் செய்தபடி காற்று வந்து மோதி படைகளின் இடைவெளிகளில் கிழிபட்டு பறந்து கடந்து சென்ற மலைச்சரிவில் இறங்கியது. அதில் இருந்த புழுதியும் சருகுகளும் அலையலையாக இறங்கிச் சென்றன. செம்மண் கலங்கிய நீர்ப்பரப்பு போல புல்வெளி கொந்தளித்தது. மேலும் காற்று விசை கொள்ள புறவிகளின் பிடரி மயிர் அலையடித்தது. கும்போசை எழுந்ததும் முன்னால் நின்றிருந்த விற்புறவி வீரர்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட எரியம்புகள் எழுந்து வானில் வளைந்து சென்று புல்வெளியில் விழுந்தன. அக்கணமே புல்வெளி பற்றி கொண்டது. அனல் புறவியல் என காற்றின் மேல் தாவி ஏறி கொண்டது. செஞ்சிறகுகள் விரித்து காற்றில் பறந்து கீழிறங்கி சென்றது. நெருப்பு அருவி போல வழிந்திறங்கி செல்வதை முக்தன் கண்டான். புரிந்து கொண்ட விராடப்படையினர் வெற்றிவேல் வீரவேல் என குரல் எழுப்பினர். எரி கடந்து சென்ற இடத்தில் நிலம் கருகி புகைச்சுருள்கள் எழுந்து கொண்டிருந்தன. இன்னொரு முறை கொம்பு முழங்கியது. வில்புறவி வீரர்கள் போர்க்குரல் எழுப்பியபடி முழு விரைவில் பாய்ந்து மலைச்சரிவில் இறங்கினர். மேலும் மேலுமென விராடப்படை கீழ் நோக்கி பொழியத் தொடங்கியது. அவர்களுக்கு முன்னால் செம்புறவிப்படை என அனல் சென்றது. அனலை நெருங்கியதும் கொம்புகள் ஆணையிட புறவிகளில் சென்றபடியே அம்புகளை தொடுக்கத் தொடங்கினர். வானில் புல் நிறை என எழுந்த அம்புகள் அனல் சுவருக்கு மேலே எழுந்து கரும்புகையை கடந்து அப்பால் சென்று மச்சர்களின் படைகள் மேல் விழுந்தன. அனல் அஸ்தினபுரியின் படையை முழுமையாக சூழ்ந்து கொண்டது. அனைத்து அணி அமைவுகளும் சிதைய அவர்கள் அஞ்சி கலைந்து கூச்சலிட்டு முட்டி குழம்பும் வெறும் கூட்டம் என்று ஆயினர். அவர்கள் மேல் பொழிந்த அம்புகள் வஞ்சம் கொண்ட பறவைகள் போல் இருந்தன. அவற்றின் அலகுகள் கொத்த அவர்கள் அலறி மண்ணில் விழுந்து மிதிப்பட்டு மேலும் விழுபவர்களால் மூடப்பட்டனர். ஒரு நாழிகைக்குள் மச்சர் படைகளின் பாதி பங்கு அழிக்கப்பட்டு விட்டது. கொம்புகள் ஆணையிட முக்தனின் படைப்பிரிவு நீண்ட வேல்களுடன் அணிந்து கொண்டிருந்த அனல் திரையை தாவி கடந்து மறுபக்கம் சென்றது. அங்கே ஒருவர் மேல் ஒருவர் என முட்டி ததும்பிய மச்சர்களை குத்தி சாய்த்தது. கூறிய குறுகிய கால படகு போருக்கு மட்டுமே பழகியிருந்த அவர்கள் போர் என எண்ணிய எதுவுமே அங்கே நிகழவில்லை. தீயை கண்டு அவர்கள் திகைத்து பின்னால் நகர பின்னால் இருந்த வண்டிகள் அதற்கு தடை என்றாக
அவர்கள் சித்தமழிந்து வெறும் தசை திரள் என்றாயினர். பெரும்பாலானவர்கள் படைக்கலங்களை கீழே விட்டுவிட்டிருந்தனர். வேட்டையின் போது சில சமயம் ஆடுகளை அவ்வாறு மலைச்சந்துகளில் திரட்டி குத்தி கொள்வதுண்டு. ஒவ்வொரு முறை கருத்துக்குழியில் வேலால் குத்தி உருவும் போதும் முக்தன் உணர்வுகள் அலைக்கழிக்கப்பட்டான். முதலில் இரக்கம், பின்னர் அது அருவருப்பாகியது, பின்னர் வெறுப்பு. வெறுப்பை உடல் முழுக்க நிறைத்து கொண்ட போது எவ்வளவு விரைவில் அவர்களை கொன்று அழிக்க முடியுமோ அவ்வளவு விசையுடன் செய்ய வேண்டும் என்று தோன்றியது. உள்ளம் கசந்து வழிய அவர்களின் விழிகளை முற்றாக தவிர்த்து குத்த வேண்டிய கழுத்துக்குழியை மட்டுமே நோக்கினான். அவன் உடல் எங்கும் குருதி தெரித்து வியர்வையில் வழிந்தது. புருவங்களில் சொட்டி நோக்கை மறைத்தது. நாக்கில் உப்பென சுவைத்தது. வியர்வையா குருதியா என்றறியாமல் துப்பிக்கொண்டே இருந்தான். பொழுது சிலந்தி வலை போல சுழன்று சிக்கி ததும்பிக் கொண்டிருந்தது. அப்பால் அவன் நானொலியை கேட்டான். திரும்பி நோக்கிய போது தன் சிறிய தேரில் கர்ணன் வில்லேந்தியபடி வருவதே கண்டான். செங்கழுகு பறந்தணைவதைப் போல அவன் தேர் காற்றில் வந்தது. கர்ணனின் அம்புகள் அனல் பொறிகள் போல தெரித்து பரவ விராடர் வீழ்ந்து கொண்டே இருந்தனர். அவன் விழிகள் மலர்ந்து நோக்கிக் கொண்டிருந்தான். மெல்லிய உதை ஒன்றை நெஞ்சில் உணர்ந்தான். குருதி வெம்மையுடன் வழியும் உணர்வு. மூச்சு சிக்கிக் கொள்ள இருமிய போது வாயிலும் மூக்கிலும் கொழுங்குருதி தெரித்தது. மீண்டும் ஒரு முறை இருமியபடி நெஞ்சை பார்த்தான். தோற்கவசத்தை துளைத்தபடி அம்பு உள்ளிறங்கி இருந்தது. அவன் உடல் பக்கவாட்டில் இழுபட்டது. நிலம் அவனை நோக்கி வந்தது. அங்கே குத்துண்டு துடித்துக் கொண்டிருந்த மச்சன் மேல் அவன் விழுந்தான். அவ்விசையில் அம்பு மேலும் உள்ளே நுழைய அவன் மீண்டும் இருமினான். உள்ளுடல் துண்டுகளாக தெரிப்பது போல குருதி சிதறியது. அவன் வானை நோக்கினான். கண்கள் கூச விழி நீருடன் மூடிக்கொண்டான். ஒரு கணம் சூழ நோக்கிய போது கஜன் கண்டது வெறும் உடல்களின் அலை கொந்தளிப்பை. கைகள், தோள்கள், முகங்கள், புறவிகள். அவனை அவை நெட்டி தள்ளின, எற்றி விளையாடின. முன்னால் தள்ளி கொண்டு சென்றன, பின்னால் இழுத்து வந்தன. எங்கிருக்கிறோம் என்றும் என்ன நிகழ்கிறது என்றும் உணராமல் இருந்தாலும் அவன் வாயும் வெற்றிவேல் வீரவேல் என்று கூவிக்கொண்டிருந்தது. அவன் உடல் எங்கும் பசுங்குருதி தெரித்து வழிந்தது. மிக பெரிய கருவறை ஒன்றுக்குள் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் குருதியில் முட்டி மோதிக்கொள்கின்றன. அல்லது ஊனில் நெளியும் புழுக்கள். அவன் நானொலி கேட்டு திரும்பிய போது உத்தரனும் துரியோதனனும் எதிர் நின்று கொண்டிருந்தனர். துரியோதனன் வில்லை வளைத்து வெறியுடன் கூவியபடி அம்புகளை செலுத்தினான். இவர்தான் அஸ்தினபுரியின் பேரரசன். ஆனால் அவனும் மானுடன் போலவே இருந்தான். கீசகனை நினைவுறுத்தும் பெரும் தோள்கள், பெரிய விரல்களில் அம்பு முனை குருவி அலகு போல தெரிந்தது. அம்பு நடுங்கி விம்மி காற்றில் எழுந்து வந்து உத்தரனின் தேரில் தைத்தது. மீண்டும் ஓர் அம்பு, மீண்டும். உத்தரனின் தேர் அலைகளில் சுழலும் தக்கை போல அங்கும் இங்கும் அலை பாய்ந்தது. ஆகவே ஓர் அம்பு கூட அவன் மேல் படவில்லை. இரும்பு கவசம் ஒன்றை தன் முன்னால் நட்டு அதற்கு பின்னால் உடலை ஒடுக்கி அமர்ந்தபடி பிருகன்னலை புறவிகளை செலுத்தினாள். இரு கால்களாலும் பற்களாலும் குதிரைகளின் கடிவாளங்களை பற்றி இருந்தாள். ஒவ்வொரு கடிவாளத்தையும் ஒவ்வொரு வகையில் இழுத்து புறவிகளை தனித்தனியாக செலுத்தினாள். இரு கைகளாலும் அம்புகளையும் விட்டு கொண்டிருந்தாள். மிகச் சிறிய வில் அது. அதன் அம்புகளும் சிறியவை. ஆனால் அவை எவையும் வீணாகவில்லை. பெரும்பாலானவை கழுத்து முனைகளில் தைத்து மச்சர்களை வீழ்த்தின. துரியோதனனின் புறவியின் கழுத்தில் அம்பு தைக்க அது அலறியபடி திரும்பிய கணத்தில் உத்தரனின் அம்பு அவன் தோளில் தைத்தது. உத்தரன் உறக்க கூச்சலிட்டு நகைத்தபடி மீண்டும் மீண்டும் அம்புகளை செலுத்தினான். துரியோதனனின் தலைப்பாகை அம்புடன் தெரித்த போது களிப்பு வெறியென்றாக முன்னால் செல்க, முன்னால் செல்க என்று உத்தரன் கூவினான். மீண்டும் ஓர் அம்பால் துரியோதனனின் இன்னொரு புறவியை வீழ்த்தினாள் பிருகன்னலை. துரியோதனனின் இடையில் உத்தரன் அம்பு புதைந்தது. நொண்டியபடி தூணில் சாய்ந்த துரியோதனன் பின்னால் செல்ல ஆணையிட அவன் தேரை ஓட்டிய சூதன் அதை திருப்பி அலையடித்த உடற்பெருக்குக்கு அப்பால் கொண்டு சென்றான். செல்க, செல்க என்று உத்தரன் கூவினான். தன் வில்லை காலால் மிதித்து இழுத்து நெருக்கி நீண்ட அம்பால் துரியோதனனை காத்து பின்னால் சென்ற துச்சாதனனை அடித்தான். துச்சாதனன் திரும்பி தொடுத்த அம்பு இலக்கு விலக அவன் மேல் உத்தரனின் அம்பு பட்டது. கொல்வேன்,
அவனை கொல்வேன், விடாதே விடாதே, செல்க என உத்தரன் கை நீட்டி கூவியபடி எம்பி குதித்தான். கஜன் தன்னை சூழ்ந்திருந்த அத்தனை விராடர்களும் வேல் தாழ்த்தி உத்தரனையே நோக்கிக் கொண்டிருப்பதை கண்டான். மச்சர்களில் பெரும்பாலானவர்கள் வீழ்ந்தோ புறமிட்டோடியோ அகன்றிருக்க தேர்கள் மட்டுமே களத்தில் எழுந்து தெரிந்தன. நான் ஒலி கேட்டு அவன் கர்ணனை நோக்கினான். அவன் அம்பு வந்து உத்தரன் தோளை தைத்தது. ஆனால் உத்தரன் வெறியுடன் காலால் தேர் தட்டை உதைத்து, கொல்வேன், அவனை கொல்வேன், அன்றே இங்கேயே சாவேன், கொண்டு செல்க, அவன் முன் என்னை கொண்டு செல்க என்று கூவினான். கர்ணனின் அம்புகள் மிரண்ட யானை என சுழன்று கொண்டிருந்த தேரின் மகுடத்திலும் தூண்களிலும் தைத்து நிற்க உத்தரன் எய்த அம்பு கர்ணனின் கவசம் மேல் பதிந்தது. கர்ணனின் இரு புறவிகளின் உடலிலும் அம்புகள் தைத்தன. அவை நிலையழிந்து சுழலத் தொடங்க அவன் விலாவில் உத்தரனின் அம்பு சென்று பட்டது. அப்பால் படைகள் பின்வாங்குவதற்கான கொம்புகள் முழங்கின. கர்ணன் திரும்பி நோக்கி கை நீட்டியபடி கூவினான். மீண்டும் மீண்டும் கொம்பு ஆணையிட்டது. எஞ்சிய மச்சற்படைகள் அலைநுரை என பின்வாங்கி செல்ல கர்ணன் திரும்பி உத்தரனை நோக்கிய பின் திரும்ப, அவனை துரத்தி செல், அவனை விடாதே என்று உத்தரன் கூவினான். கர்ணன் இதழ்கள் கோணலாக புன்னகைத்து தோள் தூக்கி எய்த அம்பு உத்தரன் நெஞ்சில் தைத்தது. அவன் தேர்தட்டில் விழுந்ததும் தேர் திரும்பி பின்னடைந்தது. பேரோசையுடன் கஜனை சூழ்ந்திருந்தவர்கள் பின்வாங்கிச் செல்லும் மச்சர்களை துரத்தி செல்லத் தொடங்கினர். கஜன் அவர்களுடன் நெடுந்தொலைவு சென்றான். மச்சர்கள் முழுமையாகவே சிதறி காடுகளுக்குள் புகுந்து மறைந்து விட்டிருந்தனர். புழுதிக்கு அப்பால் துரியோதனனின் நாகக்கொடியும் கர்ணனின் யானை சங்கிலி கொடியும் அகன்று செல்வதை கண்டான். நிலை கொள்ளும் பொருட்டு விராடர்களின் கொம்புகள் முழங்கின. போர் முரசு ஓய்ந்தது. அதுவரை அது போர் போர் என பரிநடை தாளத்தில் முழங்கிக் கொண்டிருந்ததை அப்போதுதான் உணர்ந்தான். அந்த தாளத்திலேயே எண்ணங்கள் அமைந்திருந்தன. அதுவே எண்ணங்களை சுமந்து கொண்டிருந்தது. அந்த ஓசை அடங்கிய போது உள்ளிருந்து எழுந்த அதன் மாற்றொலி செவிப்பறைகளை முட்டியது. கீழே விழுந்து கொண்டிருப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. கரிநடை தாளத்தில் வெற்றி முரசு முழங்கத் தொடங்கியது. விராடபுரி வீரர்கள் வெற்றிவேல், வீரவேல் என்று கூவி தங்கள் விற்களையும் வாள்களையும் வேல்களையும் தலைக்கு மேல் தூக்கி ஆட்டினர். தோள்களில் மிதித்து ஏறி கைகளை விரித்து ஒருவன், வெற்றி, விராடபுரிக்கு வெற்றி, உத்தரருக்கு வெற்றி, காகக்கொடிக்கு வெற்றி என்று கூவ கூட்டம் வெறி கொண்டு ஆர்ப்பரித்தது. கஜன் தன் இடையை பார்த்த போதுதான் கவசத்தை கிழித்தபடி அம்பு உள்ளே சென்றிருப்பதை உணர்ந்தான். அதை தொட்ட போது தீயால் சுட்டது போல வலி எழுந்தது. கவசத்தை கழற்றினான். ஆனால் அது அம்பால் உடலுடன் சேர்த்து தைக்கப்பட்டிருந்தது. ஆகவே மீண்டும் அணிந்து கொண்டான். அவன் அருகே நின்றிருந்த முதிய வீரன், அதை மருத்துவர் கழற்றுவார்கள், குருதி நெறித்து கட்டுப்போட முடியாத நிலையில் அம்பு முனையை அகற்றலாகாது என்றான். கஜன் புன்னகைத்தான். களம் கண்டுவிட்டாய், இனி எதையும் அஞ்ச வேண்டியதில்லை என்றான் அதே முதிய வீரன். கஜன் தான் எவரையுமே கொல்லவில்லை என்பதை எண்ணிக்கொண்டான். அதை எவரும் அறியப் போவதில்லை என்று தோன்றியது. அவன் கையில் இருந்த குருதி எறியாத வேலை முன்னரே வீசிவிட்டிருந்தான். ஆம், எவரும் காணப்போவதில்லை. அதன்பின் அவன் ஆறுதலாக உணர்ந்தான். உச்சி வெயில் ஏறிக்கொண்டிருந்தது. உத்தரனுடன் அவன் தேர் விலகிச் சென்று விட்டிருந்தது. காயமடையாத புரவி வீரர்கள் வலப்பக்கமாக ஒதுங்கும்படியும் காயமடைந்தவர்கள் இடப்பக்கமாக ஒதுங்கும்படியும் கொம்புகள் ஆணையிட்டன. நடுவே உருவான இடைவெளியில் நீண்ட வேல்களுடன் புறக்களப்படையினர் சீர்நடையிட்டு புகுந்து வலை போல பிரிந்து களத்தில் பரவினர். எழுந்து நடக்கும் நிலையில் இருந்தவர்கள் அனைவரும் உடலை உந்தி தரையில் கையூன்றி எழுந்தனர். பிறர் தோளை பற்றியபடி தள்ளாடியும் தளர்ந்து விழப்போய் மீண்டும் எழுந்தும் நடந்தனர். ஒரு இளம் வீரன் கஜனை நோக்கி கை நீட்டினான். கஜன் அவனை பிடித்து எழுப்ப அவன் உடலுக்குள் இருந்து குடல் நழுவிச் சரிவதைக் கண்டான். ஆடையை பற்றி இழுப்பது போல அவன் அதை பிடித்தான். அவன் அருகே நின்ற வீரன், தானே எழாதவர்களை எழுப்பக்கூடாது என்பது களநெறி, இவன் உயிர் பிழைக்க முடியாது, வருக என அவன் தோளை பற்றி அழைத்துச் சென்றான். நெஞ்சிலும் தோளிலும் அம்பு தைத்தவர்கள், கை குறைந்தவர்கள், கால் முடமானவர்கள். இளைய வீரன்,
அண்ணா அண்ணா என அவனை நோக்கி கை நீட்டினான். வருக, நோக்கலாகாது என்றான் இன்னொரு வீரன். இவர்களை என்ன செய்வார்கள் என்றான் கஜன். அங்கே பார் என்று இன்னொருவன் சுட்டி காட்டினான். நீண்ட வேல்களுடன் வந்த புறக்களப்படையினர் எழ முடியாதபடி புண்பட்டு கிடந்தவர்களின் கழுத்துக்குழியில் ஆழமாக குத்தி ஒரு முறை சுழற்றி மூச்சை நிறுத்திவிட்டு அடுத்தவரை நோக்கி சென்றார்கள். பெரும்பாலான வீரர்கள் தன் நினைவில்லாத அரற்றியபடி துடித்து கொண்டிருந்தனர். நினைவிருந்தவர்கள் அணுகி வரும் வேல்களை கண்டதும் கண்களை மூடி கை கூப்பினர். கஜன், கொல்கிறார்களா? நம்மவர்களையுமா என்றான். ஆம், அவர்கள் வாழ முடியாது, முன்னரே இறத்தலே நற்பேறு என்றான் ஒருவன். அந்த இளம் வீரனை ஒரு புறக்களத்தான் குத்தி கொள்வதை கஜன் கண்டு நோக்கை விலக்கி கொண்டான். அவர்களின் நிறை மலைச்சரிவின் அருகே இருந்த சிறிய சோலைக்குள் சென்று பரவியது. அங்கே மரங்களின் அடியில் மருத்துவர்களும் ஏவலர்களும் அமர்ந்திருந்தனர். புண்பட்டவர்களை இலைப்படுக்கையில் படுக்க வைத்து அகிபீனாவும் சிவமூலியும் அளித்தனர். அவர்கள் ஆவலுடன் அதை வாங்கி புகை இழுத்தனர். இளைஞருக்கு மது வழங்கப்பட்டது. கஜன் தனக்கு அளிக்கப்பட்ட எரி மதுவை 4 மிடரில் விழுங்கினான். படுத்துக்கொள் என்றான் இளம் மருத்துவன். அவன் படுத்ததும் தயக்கமே இல்லாமல் அம்பு முனையை பற்றி இழுத்து பிடுங்கினான். தீச்சுட்ட வலியுடன் அவன் அலற அந்த புண்மேல் அருகிருந்த ஏனத்தில் இளஞ்சூடான பச்சிலை எண்ணெயில் ஊறி மிதந்த பஞ்சை எடுத்து அழுத்தி பிடித்து கொண்டான். வலியில் உடல் அதிர பற்களை இறுக கடித்து முனகினான் கஜன். பஞ்சின் மேல் வாட்டிய இலையை வைத்து காய்ந்த வாழைப்பட்டையால் சுற்றி கட்டினான். அதன் மேல் உருகிய தேன்மெழுகை பூசி கட்டை இறுக்கினான். 3 நாட்கள் கட்டு அசையக்கூடாது. புறவியில் செல்லும் போது அதை உளம் கொள்க என்றான். கஜன் பல்லை கடித்தபடி தலை அசைத்தான். நெடுநேரம் வலி சீரான தாளத்துடன் அதிர்ந்து கொண்டிருந்தது. மெல்ல அதன் தாளத்தின் ஒழுங்கே அதை எண்ணத்திலிருந்து விலக்கியது. இடத்தொடை தொடர்பே இல்லாமல் துடித்து கொண்டிருக்க அவன் இயல்பானான். அப்பால் மலைச்சரிவின் விளிம்பினூடாக மாட்டு வண்டிகள் சென்று கொண்டிருந்தன. புதிவண்டிகள் அல்ல என்று சில கணங்கள் கழித்தே அறிந்தான். அவற்றில் மானுட உடல்கள் ஒன்றன் மேல் ஒன்றென அடுக்கப்பட்டிருந்தன. கால்களின் திரள் வாழைத்தண்டுகள் போல வெளியே நீட்டி நின்றது. அவன் நோக்குவதைக் கண்ட அருகே இருந்த வீரன் சடலங்கள் என்றான். நம்மவரா என்றான் கஜன். போர் முடிவது வரைதான் அந்த பிரிவினை. சடலங்கள் வெறும் சடலங்கள் மட்டுமே என்றான் வீரன். சிவமூலியை ஆழ இழுத்து மூக்கு வழியாக விட்டான். வென்றவர்களே பிணங்களை அடக்கம் செய்ய வேண்டும் என்பது நெறி. ஆகவே அள்ளி குவித்து கொண்டு செல்வார்கள். எவர் என்று நோக்குவதில்லை. கஜன், எரிப்பார்களா என்றான். ஈரமண் இருந்தால் புதைப்பார்கள். இங்கே விறகுக்கு பஞ்சமில்லையே என்றான் அவன். வண்டிகளின் சகட ஓசைகளை கேட்க முடியும் என்று கஜன் எண்ணிக்கொண்டான். முனகல் போல அவை ஒலித்தன. இறந்த புறவைகளை மட்டும் தனியாக விலக்கிக் கொள்வார்கள். அவற்றை இழிசினர் கொண்டு செல்வார்கள். ஏனென்றால் அவற்றின் தோல் நமக்கு பயனுள்ளது, ஊன் அவர்களுக்கு பயனுள்ளது என்றான் அப்பால் படுத்திருந்த இன்னொருவன். மானுட தோலால் எப்பயனும் இல்லை. இருந்திருந்தால் நாம் நகர்களில் தோலுக்காக மானுடரை வளர்க்க தொடங்கியிருப்போம் என்றான் முதல் வீரன். சூழ்ந்திருந்த சிலர் நகைத்தனர். ஒருவர் இன்னொருவரிடம் கேட்டுக்கொள்ள சிரிப்பு பரவி சென்றது. நீர்க்கோலம் 87வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.